அகரம் இவ்வளோ 20 வருஷமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள்னால. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்கு. ஜவ்வாது மலை பக்கத்துல வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா, அங்கருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கேருந்து தன்னார்வலர்கள் போறாங்க. சைக்கிள் எல்லாம் போ முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்க போறதுக்கு. சைக்கிள்ல கூட போக முடியாது. இருசக்கர வாகனங்கள்ல போ முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறுறதே சிரமமா, ஒரு 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க. முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10வதா மறுபடியும் ஒரு வாலண்டியர் போறாரு. அவரு பார்த்து, அவரு அப்ளிகேஷன் குடுத்து, இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆயிருக்காரு. ஸோ தன்னார்வலர்களோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் வி நீட் லாட் ஆஃப் சப்போர்ட். இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுற ஒரு ஒரு விஷயமா பார்க்குறேன். இதில் வந்து வெறும் மாணவர்கள் வந்துட்டு போட்டு போகாமல் இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் நடக்க போகுது, நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்க போகுது, நிறையா புக் லான்ச்சஸ் நடக்க போகுது, புத்தக வாசிப்பு நடக்க போகுது. இன்னும் பல ஆளுமைகள் பல துறையில் வந்து வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷேரிங் வந்து இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த கட்டடத்துக்குள்ளேயே வந்து உலகம் எப்படி இருக்குது, உலகம் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நம்ம எப்படி வந்து நம்மளை இன்னும் வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், நம்ம இன்னும் எப்படி என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் காலேஜ் படிக்கும் போதுங்கிறது வந்து இங்கே அந்த ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக வந்து அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு தாய் வீடு மாதிரி. சொந்த வீடு கட்டும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அகரமோட இந்த புது அலுவலகம் திறக்கிற நாள், இன்னைக்கிற நாள் வந்து நிறையா மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் இணைக்கிற ஒரு அழகான நாளாக பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து வி ஹாவ் லாட் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் இயர். ஸோ எப்பவும் போல் உங்களோட அன்பு, உங்களோட ஆதரவு தேவை.